ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து நேற்று அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படியாக தற்பொழுது அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்போம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் என்னென்ன எவை குறித்து விவாதிக்கப்பட இருக்கின்றன? விவரங்கள் என்ன? பாகிஸ்தான் மீது நேற்று இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் துவங்கி நடைபெற்று வருகிறது. அரசின் சார்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். இவை தவிர வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அனைத்து கட்சிகளை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சுதீப் பந்தோபாத்யாயா, சமாஜ்வாதி கட்சியின் ராம்கோபால் யாதவ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அரசின் சார்பில் அனைத்து கட்சிகளுக்கு இந்த நடவடிக்கை தொடர்பாக எடுத்துரைக்க போவது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் எடுத்துரைக்கப் போகிறார்கள். குறிப்பாக கடந்த ஏப்ரல் 22 நடைபெற்ற பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது. அதில் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது, பாதுகாப்பு குறைபாடு ஏதேனும் இருந்ததா, இந்தியா அந்த பாதுகாப்பு சூழலை எப்படி அணுகப் போகிறது என்பது குறித்தெல்லாம் அனைத்து கட்சிகளுக்கு எடுத்துரைத்தது. அப்போது அரசு எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தன. அதனைத் தொடர்ந்து தற்போது நேற்று இந்தியா பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக விவாதிப்பதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. ஏற்கனவே ஊடகங்கள்ல இந்த ஆபரேஷன் சிந்தூர் எப்படி நடத்தப்பட்டது, எதற்காக நடத்தப்பட்டது, என்னென்ன பாதிப்புகள் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் விரிவாக ஊடகங்கள் மத்தியில் தெரியப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட நாடாளுமன்ற ஜனநாயகம் மற்றும் நெறிமுறைகளின்படி அனைத்து கட்சிகளையும் நேரில் அழைத்து அவர்களுக்கு விளக்குவதுதான் மரபு. அந்த அடிப்படையில் தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் எப்படி நிகழ்த்தப்பட்டது, எந்தெந்த பயங்கரவாத முகாம்கள் குறிவைக்கப்பட்டன, அவை சர்வதேச எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் இருந்து எவ்வளவு தூரத்தில் அமைந்திருக்கின்றன, எந்தெந்த பயங்கரவாத முகாம்கள் எல்லாம் குறிவைத்து தாக்கி அளிக்கப்பட்டன என்பது குறித்து விரிவாக ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமாக அனைத்து கட்சிகளுக்கும் விளக்கம் அளிக்கப்பட இருக்கிறது. இவை தவிர அரசு எடுத்திருக்கக்கூடிய நேற்றைய நடவடிக்கைக்கும் இதற்கு பிறகு அரசு எடுக்கப் போகின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எதிர்கட்சிகள் தங்களுடைய முழு ஆதரவை வழங்க வேண்டும் என்று அரசின் சார்பில் ஒரு கோரிக்கை விடுக்கப்படும். குறிப்பாக இந்த சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து பாகிஸ்தான் ஏதேனும் ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டால் அதற்கு இந்தியாவின் சார்பில் எடுக்க போகின்ற நடவடிக்கைகள், இந்தியா எடுக்க போகின்ற பதிலடி ஆகியவற்றுக்கெல்லாம் பல்வேறு கட்சிகளும் ஆதரவை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வழங்கப்படும். நிச்சயமாக பல்வேறு கட்சிகளும் அரசு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் அரசின் பக்கம் துணிந்திருப்போம் என்று தங்களுடைய ஆதரவை நிச்சயமாக வழங்கும். காங்கிரஸ் கட்சி கூட ஏற்கனவே அதை தெரிவித்திருக்கிறது. எனவே இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருப்பதாக தெரியவில்லை. இருப்பினும் எதிர்கட்சிகளின் சார்பில் சில பரிந்துரைகளும் வலியுறுத்தல்களும் அரசுக்கு கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. சில சந்தேகங்களையும் கூட எதிர்கட்சிகள் சார்பில் முன்வைக்கலாம். ஒருவேளை போர் வருமா, அல்லது போர் வந்தால் அதில் ஈடுபட இந்தியா தயாராக இருக்கிறதா, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, பொருளாதார தாக்கங்கள் என்ன என்பது குறித்த சில கேள்விகளை எதிர்கட்சிகள் முன்வைக்கலாம். அதற்கு நிச்சயம் அரசின் சார்பில் உரிய விளக்கங்களும் பதிலும் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.